சும்மா சொல்லக்கூடாது. வந்தாரு, சினிமாவை ஆண்டாரு, கிளம்பிட்டாரு. சினிமா ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோவா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு மக்களோட மனசுல நம்பிக்கையோட எழுந்து நிக்கிறாரு. அதுதான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அரை நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும் தளபதியா சினிமாவை ஆண்டுட்டு இருந்தவர் இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரா ஆகி தமிழ்நாட்டை ஆள போறாரு. எவ்வளோ சைட்ல இருந்து எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த மனுஷன் மக்களுக்காக நின்று ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ த கிரேட் மேன் இஸ் ஹியர். தமிழகமே சொல்லும் இவர் நம்ம சிஎம், ரசிகர்கள் சொல்லுவாங்க இவர் எங்க தளபதி, வரலாறு சொல்லும் ஒரு நடிகன், மக்களின் தலைவன் ஆனான்னு சொல்லும். இன்னைக்கு மே 10ஆம் தேதி பல போராட்டத்துக்கு அப்புறம் தமிழக முதல்வராக நான் சொல்லி இந்த வார்த்தையோடு அவரோட ஆட்சியை அமைச்சிட்டாரு. இன்னும் வரும் காலங்களில் இந்த ஆட்சி நல்லாட்சியாகவே அமையும் என்று நம்ம எல்லாரும் நம்புவோம்.